அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு ராஜ கிரகமான சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா ராஜகிரகமான சூரிய பகவான் நீச்சம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரிய பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் மற்றும் என கூறுகிறது புராதன ஜோதிட நூல்கள். இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு இக்காலகட்டம் முழுவதும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட கைப்பணம் எங்கே போயிற்று, எந்த விதம் போயிற்று என்று உங்களை வியப்பில் ஆழ்த்தும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு அளவுக்கு அதிகமான செலவு ஏற்பட இருக்குதுங்க. எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. அதற்கேற்ப தொடர்ந்து பண்டிகைகளும் வருகின்றன. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும். திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. என்றோ பட்ட கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய 5ஆம் பார்வையால் 7ஆம் இடம் பலம் பெறுகிறது. திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுங்க என்பதுதான் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. 3ஆம் இடத்தில் குருவும், 4ஆம் இடத்தில் கேதுவும், 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், 6ல் 12ஆம் இட செவ்வாயும் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ராசிநாதன் கோணம் ஏறி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் கலை தொழில், மீடியா தொழிலில் உள்ளவர்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள் தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானமும் உண்டுங்க. சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வேலை மாற்றத்தால் இடமாற்றங்கள் கூட நிகழலாங்க. சனியினுடைய வக்ர அமைப்பினால் உங்களுடைய திட்டங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக்கொள்ளும்படி நேரலாம். 5, 9 இடங்களை அதிசார குரு பார்ப்பதால் கஷ்டங்கள் வந்தாலும் விமோச்சனமும் கிடைத்துவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. 6ல் செவ்வாய் இருப்பதால் தைரியம் கூடும், வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. வாகனங்களை நன்கு பராமரிக்க வேண்டுங்க. அவ்வப்பொழுது பழுது ஏற்பட்டு செலவும் மன உளைச்சலும் ஏற்படுங்க. யாரோடும் கருத்து வேறுபாடு வேண்டாங்க. அரசியல் வாழ்க்கையில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். வெற்றி வருவது போல் ஏமாற்றங்களும் வரும் என்பதால் நீங்கள் எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும்
முன் யோசனையோடு செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரை ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தருவார் சனி பகவான். உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் தருவார் சனி பகவான். உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தினாலும் லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்கள்ல உதவும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சூரிய பகவானின் நீச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அவர் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது. ரசிகர்களிடையே புகழ் ஓங்குங்க. சங்கீத சபாக்களில் ஆதரவு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. மனதை வருத்தி வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீருங்க. மத்திய அரசில் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு தக்க தருணங்கள்ல கை கொடுக்குங்க. உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருகிறார். பாடங்கள மன உற்சாகத்துடன் ஈடுபடுங்க. கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. சிறிது முயற்சித்தால் உங்களுக்கு உயர்கல்வி பண உதவி கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. கடும் வெயிலில் உழைக்க வேண்டிய இருக்கும். பருவமழை ஏமாற்றத்தை அளிக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஒரு கோவில் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.